விஜய் அவர்களை பற்றி இதுவரை நான் பேசியிருக்கக்கூடிய கருத்திலிருந்து எந்த மாற்றமும் நான் மாத்திக்கல. நான் அப்படியே தான் நான் இருக்கேன். இன்னைக்கு என்னை பொறுத்தவரை திருமாவளவன் கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ அவர் ஏத்துக்கு போறது கிடையவே கிடையாது. சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்டது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சிபிஐ வச்சு டிவிக்கே பயமுறுத்துறீங்கன்னா நாங்க எப்படி அந்த கருத்தை ஏத்துக்க முடியும்? ஆனா செந்தில் பாலாஜி அவங்க மடியில ஏதோ கொஞ்சம் கனம் இருக்க மாட்டேங்குது. ஏன் பதறாரு? சிபிஐ கூட்டாங்க, போனேன், பேசினேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விளாத்திக்குளத்துல 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அன்பு சகோதரி 17 வயசு இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரிக்கு நடந்திருக்கக்கூடிய கொடூரமான நிகழ்வு என்பது இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்கல. எதற்காக நாங்க திமுக அரசை குற்றம் சாட்டுகின்றோம்? என்ன பாத்தீங்கன்னா பல திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க, இல்லைங்க நாங்க என்னங்க பண்றது, குற்றம் நம்ம நடக்குது, குற்றவாளிகள் இருக்கிறாங்க, எப்படி எல்லா பழியும் எங்க மேல போட முடியும்? இந்த விளாத்திக்குளத்தை பொறுத்தவரை 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு பாப்பா வர்றாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டிற்கு வெளியே அந்த வயக்காலுக்கு தோட்டத்துக்கு போறாங்க. 8 மணி வரைக்கும் அந்த பாப்பா வரல. அதன் பிறகு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் குளத்தூர் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. விளாத்திக்குளத்துல குளத்தூர் காவல் நிலையத்துல அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நீங்க விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கிறாங்க. 11ஆம் தேதி காலையில் அங்க போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்கள் ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்தி பெற்றோர்களை உதாசீனப்படுத்துறாங்க. அதன் பிறகு மத்தியானம் 1:30 மணிக்கு 11ஆம் தேதி அந்த குழந்தையினுடைய சடலம் அங்க கிடைக்குது. இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு நம்ம எல்லோருக்கும் மனதில் ஏற்படுத்தி இருக்குன்னா, நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசு, ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் போகும் பொழுது எடுத்திருந்தா, அப்பவே போலீஸ்காரங்க வெளியே வந்து செக் பண்ணி இருந்தா ஒருவேளை இது தடுக்கப்பட்டிருக்குமோ? அதனால 10ஆம் தேதி சாயங்காலம் காணாம போன அந்த மாணவி 11ஆம் தேதி மத்தியானத்திற்கு மேல ஏற்கனவே தேடி இடத்துல சடலம் கிடக்குதுன்னா யாரோ வந்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் மேற்கட்டமா நமக்கு தெரியுது. அதனால இது காவல்துறையினுடைய தோல்வி என்று சொல்வதை விட காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முழு தோல்வி. என்ன கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு ஹோம் செக்ரட்டரி அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதனால பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. இன்னும் குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை. இதை நாங்க வன்மையா கண்டிப்பதை தாண்டி தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரி பேரை நம்ம பயன்படுத்தக்கூடாது, 17 வயது இருக்கிற காரணத்தினால. அவங்க 10ஆம் வகுப்புல 500க்கு 495 மதிப்பெண், அப்படின்னா 99%, 99%. இதை விட ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு குழந்தை என்ன பண்ண முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. 99% மதிப்பெண்கள் பெற்று அந்த தலைமுறையை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அந்த குழந்தைக்கு இது போல் நடந்திருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் வெட்கி தலை குனியணும். இன்னைக்கு கனிமொழி போயிருக்கிறாங்க, சகோதரி கனிமொழி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கோபத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் இப்பவாவது ஆட்சி முடியும் தருவாயில்னாவது ஒத்துக்கணும், காவல்துறையை சீரமைக்கணும், காவல்துறைக்கு இன்னும் அதிக அதிகாரத்தை கொடுக்கணும், ஆட்சியாளர்களாக தோற்றிருக்கின்றார்கள் என்பதை ஒற்றுக்கொள்ளணும். ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிவிகேல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தலைவர்கள் அவங்க எது கூட்டம் நடத்துறாங்க அவங்களத்தான் கேட்கணும். கருத்து என்ன கேட்டாங்க அவங்களத்தான் கேட்கணும். அந்த கருத்துல அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அவங்களத்தான் கேட்கணும். இப்ப டிவிகே நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்திற்கும் வீடியோ கான்பரன்ஸுக்கும் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா, என்னை பொறுத்தை விஜய் அவர்களை பற்றி இதுவரை நான் பேசியிருக்கக்கூடிய கருத்திலிருந்து எந்த மாற்றமும் நான் மாத்திக்கல. நான் அப்படியே தான் நான் இருக்கேன். அதனால இன்னைக்கு ஒரு கூட்டணி வரணும், நடக்கணும் அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்க பேசுறீங்க. ஒரு பக்கம் டிவிக்கே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் மாற்று கட்சி நண்பர்களும் எங்க கூட்டணி பலமா இருக்கு நம்ம போறோம் அப்படின்னு. இன்னைக்கு புதிதாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைங்கன்னா புதிதாக சொல்வதற்கு அந்த கட்சிகிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க மீட்டிங் நடத்துனீங்க, மீட்டிங்ல எதுக்காக கருத்து கேட்டீங்க, நீங்க கேட்ட கருத்து உண்மையா அப்படிங்கறக்கு அவங்க பதில் சொல்லணும். எங்களுடைய நிலைப்பாடு மாறாதப்ப நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கண்ணா? அண்ணா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணுங்கன்னா, தேர்தல் எந்த நேரமும் கூட டிக்ளேர் ஆகலாம். இன்னைக்கு நம்ம 14ஆம் தேதி, 16 வருதுங்கிறாங்க, 17 வருதுங்கிறாங்க, நமக்கு தெரியாது, 18ங்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் அடுத்த இந்த வாரத்துக்குள்ள வருது. சோ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சீட்டு கொடுத்துட்டாங்க, சில பேர்த்து கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு சண்டை போட்டு அவங்க அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கூட்டணியில உடனடியா இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தவுடன் வேகமா தலைவர்கள் அதை வேலை செய்ய போறாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் மோட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்கன்னா, அதனால இன்னைக்கு என்னுடைய கருத்து எங்கள் கூட்டணி பலமா இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு பலமா இருக்கு. யாரையும் எதிர்பார்த்து இந்த கூட்டணி இல்ல. நாங்க இந்திய கூட்டணியை பொறுத்தவரைக்கும்
ஆனா நான் கொடுக்கக்கூடிய இடத்துலயும் இல்ல, வாங்கக்கூடிய இடத்துலயும் நான் இல்லைங்கண்ணா. கொடுக்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க, வாங்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கருத்தாக ஏன் கருத்து என்ன சொல்றதுங்கண்ணா? கூட்டணி பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து கூட்டணிக்கான கதவுகள் வந்து இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கா, இல்ல புதிய கட்சிகள் எதிர்பார்க்கலாமா, இல்ல அவ்வளவுதானா சார்? அண்ணா இன்னைக்கு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அதனுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி விட்டுருக்காங்க இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள். இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க காங்கிரஸ் ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு நீங்க 3 சீட்டை உயர்த்தி கொடுக்குறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கே நீங்க சீட்டை கொடுக்க மாட்டீங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம், கிளம்பியாச்சு. அண்ணன் வைகோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு சிரிக்கிறார் வைகோ அண்ணன். 4 தொகுதிகள் அப்படிங்கிறாரு. இது எப்படி இருந்த வைகோ அண்ணன் எப்படி ஆயிட்டார்? எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எத்தனை தொகுதியில் நின்னவர், தமிழ்நாட்டு அரசியலே மாற்ற வேண்டும் நினைத்தவரை எனக்கு சீட்டை எல்லாம் குறைச்சு அந்த 4லையும் அடுத்து சொல்றாரு 3 உதயசூரியன் சின்னம், 1 எங்கள் சின்னம். எனக்கு வைகோ ஐயாவை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம கொங்கு கட்சி இந்த பகுதியில் நிற்கக்கூடியவங்க 3 கம்பீரமா 3 சீட்னு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களையும் 2 சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியிலிருந்து தலைவர்கள் வெளியே வருவதை நான் பார்க்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ ஒரு ஏத்துக்கு போறது கிடையவே கிடையாது. அதனால திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா அசமாதானத்துல இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்துல இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்களா, வெளியே வந்து வேற கூட்டணிக்கு போறாங்களா தனியா நிக்கிறாங்களான்னு தெரியாது. சோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்துக்கு வெளியே இன்னைக்கு இந்தியா போஸ்ட் மேனே பயத்துல இருக்கான். ஆனா போனோம்னா நமக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்களாட்டுக்கு, அந்த பக்கமே நான் போக மாட்டேன். சோ யாரு வந்தாலும் கூட பிடிச்சு 1 சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்து அவர்களோடு இத்தனை காலமா பயணம் பண்ணவங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு குறைக்கும் பொழுது எந்த விதத்துல நியாயம்னு தலைவர்கள் கேட்கிறாங்க. அதனால கூட்டணியில மாற்றம் வருமான்னு கேட்டீங்க, வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவுடைய கூட்டணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், உள்ள இருக்கக்கூடிய சலசலப்பை பார்க்கிறோம். தேர்தல் எப்பொழுதுமே நெருங்கும் பொழுது ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் எப்பவுமே தமிழக அரசியல் இருக்கும். தமிழக அரசியல்ல எல்லா முறையும் தேர்தல் ஜஸ்ட் டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் இருக்கும். இந்த டைம் என்ன ட்விஸ்ட்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனநாயகம் படம் லீக்ஸ், அப்புறம் சிபிஐ வழக்கு அப்படிங்கிறது சொல்லி நெருக்கடி கொடுக்கறதா பேச்சு. அண்ணே நீங்க உங்களுக்கு தெரியுங்க அண்ணே, இப்ப ஜனநாயகம் படம் சிபிஐ அண்ணா, ஒருத்தருக்கு சிபிஐ மீது வழக்கு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாருங்கண்ணா? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது தமிழக வெற்றி கழகம். அவங்க கேட்கிறாங்களே நாங்களும் சப்போர்ட் பண்ணோம், தமிழக வெற்றி கழகமும் கேட்கிறாங்க தமிழ்நாடு சிபிசிஐடி சரியா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, சிபிஐக்கு கொடுங்கன்னு. சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்டது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சிபிஐ வச்சு டிவிகேவை பயமுறுத்துறீங்கன்னா நாங்க எப்படி அந்த கருத்தை ஏத்துக்க முடியும்? ஏன் 4 மாதங்களுக்கு முன்பு டிவிகே கேட்கும் போதே அவங்களுக்கு தெரியுமல்ல. அதனால அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை, சிபிஐ பொறுத்தவரை இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி அவங்க கேட்டிருக்கிறாங்க, அது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியா இருக்கட்டும். ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு விஜயே கருத்து சொல்ல, நான் என்ன கருத்து சொல்றேன் சொல்லுங்க. விஜய் அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க, எத்தனை இடத்துல பேசுறாங்க, ஈரோடு வேறு பகுதியில பேசிட்டார், நிறைய இடத்துல பேசிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசட்டும், படத்தை பத்தி பேசட்டும், என்ன பிரச்சனை பேசட்டும், அதன் பிறகு என் கருத்தை சொல்றேங்க. நான் படத்துல நடிச்ச ஒரு நடிகர் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்லட்டும், பாரதிய ஜனதா கட்சி தூண்டுட்டு சொல்லட்டும், எங்கேயுமே சொல்லல. சிபிஎஃப்சிக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிபிஎஃப்சியினுடைய ரிவ்யூ கமிட்டி ஸ்கிரீனிங் கமிட்டி அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, கோர்ட் இன்டர்ஃபியர் ஆயிருக்கு. இதுல எல்லோருமே மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியின் குற்றம் சுமத்தினா எங்க சொல்ல முடியும்? யாராச்சும் குற்றம் சுமத்தினா பதில் சொல்லலாம். எங்களை யாருமே குற்றம் சுமத்தாத பொழுது எங்களை குற்றம் சுமத்துறது யாரு? திமுக. இதுல ஆச்சரியம், அதாவது ஓனாய் நனையுதுன்னு நரி அழுவிச்சாமா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஓனாய் நனையுதுன்னு ஆடு அழுவிச்சாமா. அதாவது இன்னைக்கு டிவிகேவுக்கு பிரச்சனை திமுக அழுகுது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மீது சுமத்தக்கூடிய குற்றத்துக்குலாம் நாங்க பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்புங்களா? நியாயமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றோம். விஜய் அவங்க குற்றச்சாட்டுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? ஜனநாயகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரோ பொறுப்பாளர்களோ எங்களுக்கு எந்த இதுவும் அவங்க சொல்லல. சிபிஎஃப்சி, கோர்ட்டு, கேவிஎன் ப்ரொடக்ஷன், விஜய் இவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு அவங்களுக்குள்ள அது இருக்கு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியலீங்கன்னா, 2 நல்ல பசங்கன்னா, அருமையான பசங்க. அவங்கள வந்து நம்ம எந்த தேவா ஜீவா 2 அற்புதமான பசங்க, சின்ன வயசுலயே ரீல் எல்லாம் போட்டு நல்லா பண்றாங்க, அதுல நாம எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கடைசியா சொல்றாரு, தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிறார். நீங்க அரசு பள்ளியில கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கன்னாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க.
அரசு பள்ளிக்கூடத்தை தரமா கொடுத்தீங்கன்னாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடக அரசு 16 வயது வரை சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் பண்றாங்க. நான் வரவேற்கிறேங்கண்ணா. அது வேறு அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேங்கண்ணா. ஆந்திரால 13 வயதுக்கு கீழே சோசியல் மீடியாவை பேன் பண்றதை பத்தி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனா முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க ரீல் போட்டுட்டு தப்பில்லை. அந்த குழந்தைங்களை தம்பி நீ ரீல் போடாதப்பான்னு போன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல. அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட வச்சுட்டு போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாதப்பான என்ன அர்த்தம்? அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. விளாத்திக்குளம் சம்பவம் நடந்த பொழுது முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில ஒரு நிகழ்வுல இருக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சினிமா பாட்டுக்கு. அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல மா சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேறு பக்கம் இருக்கு. முதலமைச்சருடைய கவனம் சட்ட ஒழுங்கல் இல்ல. முதலமைச்சருடைய கவனம் தமிழகத்தினுடைய நலன் இல்ல. ஆனா இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடிய முதலமைச்சரா மாறிட்டாரு. அல்லது ரீல்ஸ் போடலினா படிக்க வேண்டிய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு. ரீல்ஸ் போடுங்கப்பான். அதனால இது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க நான் இருக்கிறோம். என்ன பண்றது? இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இதெல்லாம் அனுபவிச்சு தாங்க நான் ஆகணும். வேற வழி இல்லை. தன்னை மட்டும் எதற்கு அழைக்கிறார்கள்? மற்ற அமைச்சர்களும் எல்லாரும் தான் வந்திருந்தாங்க. செந்தில் பாலாஜி கருத்து வச்சிருக்காரு. நான் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட அமைச்சராக அங்க நான் போயிருந்தேன் அந்த டைம்ல. ஆனா என்னை மட்டுமே அவங்க அழைக்கிறதுக்கான காரணம் என்ன? முதல்வர் முதற்கொண்டு தான் வந்திருந்தாங்க. ஆனா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கணும். எதற்குன்னா ஆமாங்கண்ணா, எதற்குன்னா பாலாஜி என்று நான் பேசும் பொழுதுதான் செருப்பு வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அதை நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து விசாரிக்க வேண்டியது சிபிஐனுடைய கடமை. நம்பர் 1. நம்பர் 2, சம்பவம் நடக்கவே ஸ்பாட்ல இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆம்புலன்ஸை கூட்டிட்டு வந்தாரு. ஆம்புலன்ஸ்ல திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. திமுக மருத்துவமனையின் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. செந்தில் பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் ஆளா அங்க இருந்தார். அவரு சொல்றாரு அவரை கூப்பிடணும். 3வது, முதலமைச்சருக்கு தகவல் சொன்னது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். எல்லா அரசு ஹாஸ்பிட்டலுக்கும் இங்க போனது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். அங்க நான் ஆளுகின்ற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஒரு டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. திரும்ப அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. ஏன் டிவிகே கட்சியினுடைய மாவட்ட செயலரை கூப்பிட்டுருக்காங்க, அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசினுடைய டிஜிபி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட நபர் திரு விஜய் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க, 2 முறை போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ செந்தில் பாலாஜியை அழைத்தது முழுமை சரியான ஒரு பார்வை தான். ஆனா செந்தில் பாலாஜி அவங்க மடியில ஏதோ கொஞ்சம் கனம் இருக்க மாட்டேங்குது. ஏன் பதறாரு? சிபிஐ கூட்டாங்க, போனேன், பேசினேன், வர வேண்டியதானே. மடியில கனம் இருக்கிறதுனால ஏன் பதறாரு? அவர் ஏன் நைசா ஸ்டாலின் அண்ணையும் கூட எடுத்துட்டு போலான்னு பாக்குறாரு. ஸ்டாலின் அவங்க நினைப்பாங்க, தம்பி நீ போறனா போகும்போது என்னையும் பிடிச்சி இழுத்துட்டு போறப்பான். அந்த மாதிரிதான் இருக்கு அவருடைய பதில். நான் அந்த பதில பார்த்தேங்கன்னா, அதனால சிபிஐ அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்களை கூப்பிட்டது முழுமையிலும் அது உண்மைதான். அவங்க போகணும், கோஆபரேட் பண்ணும். மடியில கனமலினா கோஆபரேட் பண்ணுங்க. ஏன் பயப்படுறீங்க? இது எதுக்கு நீங்க அப்படியே பதறீங்க? அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தாவே செந்தில் பாலாஜி அவர்கள் பதறுவது நமக்கு தெரியும். எனக்கு தெரியல யாரு குற்றம் செஞ்சாங்கன்னு தெரியலீங்கன்னா அது சிபிஐ என்கொயரியில உண்மை வெளியே வரும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.